ரிஷப ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படிங்க இருக்கும்? 3ஆம் இடத்துல போகிறாருல்ல, அது மட்டும் இல்லை, 11ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார்ல. நீங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு எனக்கு ரெக்கக்னேஷன் இல்லை, சம்பளம் கூட விடுங்க சார், எனக்கு தொழிலில் கூட நான் பணத்தையே ரொம்ப எதிர்பார்க்கல சார், ஒரு ரெக்கக்னேஷன், நான் ஒர்க் பண்ணதுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி அது இல்லை, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்போது இப்போ உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக இந்த நாகதோஷம், பித்ருதோஷம், குலதெய்வ வழிபாடு சரியில்லை, பித்ருக்களுக்கு பிண்டம் சரியாக கொடுக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதனால் ஏற்பட்ட திருமண தடை போகும். ரொம்ப நாளாக உங்கள் வீட்டில் கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தீங்கன்னா சேர்ந்து வாழ்வீங்க, குடும்பத்தோடு சேர்ந்து வாழலாம். எல்லாத்த விட பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வருஷ கடைசியில் படிக்கிற +2 எக்ஸாம், 10th இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணலாம், நல்ல மார்க் எடுக்கலாம். அது என்ன சிலபஸ், என்ன மெத்தடு, வேல்யூவேஷனு, கரெக்ஷனு என்ன மாறினாலும் நீங்கள் நல்லா அச்சீவ் பண்ணுவீங்க. மெமரி பவர் கூடும். இதை எல்லாத்த விட சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது, ஸ்திர சொத்துக்களில் சேர்க்கறதுல நீங்கள் ரொம்ப யுக்தியாக இருப்பீங்க, அது உங்களுக்கு ஈடேறும். கொஞ்சம் ஷேர் மார்க்கெட் பார்த்துங்க. மெட்டலில் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மெட்டல்னு சொன்ன உடனே கோல்டு, சில்வரு, காப்பரு அப்படின்னு நினைப்பீங்க. எந்த மெட்டலாக இருந்தாலும் உச்சம் பெறக்கூடிய இந்த குருவின் காலத்தில் நீங்கள் பண்ணாதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் டெஃபினட்டாக டவுனாக தான் இருக்கும். அதே மாதிரி போர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உலகத் தலைவர்களுக்கு, உயிர்களுக்கு சில ஆபத்துக்கள் இருக்கும். அதனால் சில ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதாரத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்டாக்டாக இருக்கும். உங்களுக்கு வெளிநாடோ வெளி மாநிலமோ போய் வேலை செய்யக்கூடிய அல்லது படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து சேரும். நீங்கள் எனக்கு இந்த யூனிவர்சிட்டியில் கிடைக்குமா சார், இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அதில் படிக்கணும்னு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இங்கே உள்ளூர்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். மனக்குழப்பம் போகும், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு போகும், இரவில் ஏதேதோ சிந்தனைகள் போகும். உங்களுக்கு அடிக்கடி என்ன வியாதி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சளி சம்மந்தமான பிரச்சனைகளும் இஎன்டி சம்மந்தமான பிரச்சனைகளும் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. நிறைய கோல்டு ஐட்டம் விட்டுருங்க. அதே மாதிரி பிக்னிக் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னா போட்டிங் போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சிந்தனையை விடுங்க. சார் என் வயசு எவ்வளோ அது பார்த்தீங்களா, இன்னும் கல்யாணம் ஆகலை, இன்னும் நான் சரியாக படிக்கலை, இன்னும் நான் அச்சீவ் பண்ணலை அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை விடுங்க. குரு உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் நினைத்தது நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? கண்டிப்பாக.